நிஸ்பு ஷாபானை அரவாசியை கடந்து நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்னும் ஒரு சில வாரங்களால் ஒரு சில நாட்களால் ரமதானுடைய மாதத்தை அடைய இருக்குகின்றோம். மேலான கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, ரஜபும் ஷாபானையும் அல்ல தந்தது வெறுமனையே ஷாபான் என்று அந்த மாதத்துல வாடுறதுக்கு அல்ல. ரஜப தந்ததல்ல வெறுமனே அதுல வாடுறதுக்கு அல்ல. அந்த ரஜபிலையும் ஷாபானிலையும் நீங்க ட்ரைனிங் எடுங்க. அந்த ரஜபிலையும் ஷாபானையும் நீங்க பயிற்சி எடுங்க. ரமதானை நீங்க சரியான முறை நிறைவேற்றுவதற்கு, ரமதானை நீங்க சரியான முறையில் பயன்படுத்துவதற்கு. வேளாண் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அத்தாயிபு மின தம்பி கமல்லா தன்பலா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க ஏண்ட அடியார்கள் பாவம் செய்யக்கூடியவர்கள், மனிதர்கள் பாவம் செய்யக்கூடியவர்கள், அதிலையும் சிறந்தவர்கள் அத்தாயிபு மின தன்பி கமல்லா தன்பலா. அந்த பாவத்தை நினைச்சு வருந்தி கவலைப்பட்டு அல்லாஹ்விடத்தில் கையேந்தி கெஞ்சக்கூடியவர்கள். அதுதான் ஒவ்வொரு நாளும் தஹஜ்ஜுடைய நேரத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அடிவானத்துல வந்து கேட்கிறான், ஹல் மின் முஸ்தக்ஃபிர் ஹல் மின் சாயில். ஏ அடியானே, உன்ட பாவத்தை செய்து கொண்டிருக்கிற மனிதா, உன்ட பாவத்தை மன்னிக்கிறதுக்காக வேண்டி நான் அடிவானத்திற்கு இறங்கி வர மனிதா, நீ எனக்கிட்ட கேட்க மாட்டியா, கெஞ்ச மாட்டியா, கதற மாட்டியா, அழ மாட்டியா மனிதா? சுப்ஹானல்லாஹ். என்னோட பாவத்தை மன்னிக்கிறதுக்கு அல்லாஹ் காத்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ் அடிவானத்துக்கு இறங்கி வருகின்றான். ரமதானுடைய 30 நாட்களிலேயும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சஹருடைய நேரத்தை வைத்திருக்கிறது பரக்கத்துடைய நேரம். இன்னும் ஒரு சில நாட்களை அடைய இருக்குகின்ற கண்ணியத்துக்குரியவர்களே, ரமதான் வருது என்று பேசிக்கொண்டிருக்கிறோமே, இன்னும் ஒரு சில நாட்களால் வந்துவிடும். அந்த ரமதானை நாங்கள் எவ்வாறு கழிக்க வேண்டும்? இன்னும் எத்தனை குர்ஆன்கள் திறக்கப்பட இல்லை, இன்னும் எத்தனை குர்ஆன்கள் தூசி தட்டப்படவில்லை, இன்னும் எத்தனை முஸ்ஸலாக்கள் வீட்டுல சும்மா அல்மாரில் அப்படி இருக்குது, இன்னும் அதோட தூசி தட்ட இல்லை. கண்ணியத்துக்குரியவர்களே, என்ன பயிற்சி செஞ்சிருக்கிறோம்? ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். குர்ஆன் பேசுது, ஏ மனிதா, இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் குர்ஆன் இறக்கி வைத்தேன். ஆனா இந்த மாதத்துடைய கண்ணியம் வழங்குதில்லையே, பெருமதி வழங்குதில்லையே. குர்ஆனை எடுத்து பார்த்தா நன்மை, குர்ஆனை நான் முத்தமிட்டா நன்மை, குர்ஆனை சுமந்தா நன்மை, எல்லாத்துக்கும் நன்மை வைத்திருக்கிறேன் மனிதா. கொஞ்சம் குர்ஆனை தூக்கி பாரு. ஆனா அந்த குர்ஆனை எடுத்து பார்க்கறதுக்கு இன்னும் உள்ளம் இடம் கொடுக்க இல்லை என்றால் கஸ்வத்துல் கல்ப், உள்ளம் இறுகி விட்டது என்று குர்ஆன் பேசுது. மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, குர்ஆனை கொஞ்ச நேரம் எடுத்து அதை வைத்து பாருங்க. குர்ஆனை தர்ஜுமாத்துல குர்ஆன் எடுத்து பாருங்க, ததப்பூர் செஞ்சு பாருங்க. ததப்பூர் என்றால் என்ன? குர்ஆனை யோசிச்சு ஒவ்வொரு அர்த்தமாக பாருங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, நீங்க பிறந்திலிருந்து மௌத்தாகி வரைக்கும் இந்த வையகத்தில், இந்த உலகத்தில் நீங்க எப்படி வாழ வேண்டும் என்று குர்ஆன் பேசிக் கொண்டிருக்கின்றது. நாங்க திசை மாறி போய் கொண்டிருக்கிறோம், வழி தவறி போய் கொண்டிருக்கிறோம். மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, குர்ஆனை எடுத்து நாங்க எப்பயாவது தர்ஜுமத்துல குர்ஆன் எடுத்து வாசிச்சிருக்கிறோமா? கொஞ்சம் ததப்பூர் செஞ்சிருக்கிறோமா? லஹும் குலூபுன் அக்ஃபாலுஹா, குர்ஆன் கேக்குது, உங்க உள்ளங்கள்ல பூட்டா படப்பட்டுள்ளது. குர்ஆனை ஓத மாட்டீங்களா? கொஞ்ச நேரம் எடுத்து. மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, குர்ஆனுடைய மாதம், குர்ஆனுடைய மாதம். இந்த மாதத்தில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா லைலத்துல் கத்ரை வைத்திருக்கின்றான். கண்ணியத்துக்குரியவர்கள், அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது, அவ்வளவு கண்ணியம் வாய்ந்தது ரமதானுடைய மாதம். மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த ரமதான் வருது. எங்களுக்கு மாத்திரமில்லை, அந்த ரமதான் எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்துக்கும் அல்லாஹ் இந்த ரமலானுடைய மாதத்தை கடமையாக்கியிருந்தான். யா அய்யுஹல்லதீனா ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். குர்ஆன்ல தெளிவாக சொல்கின்றான், ஈமான் கொண்ட விசுவாசிகளே, உங்களுக்கு எப்படி
இந்த நோன்பு ஃபர்லாக்கப்பட்டிருக்கிறதோ, கடமையாக்கப்பட்டிருக்கிறதோ, இதே போல உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயத்துக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமதானை கடமையாக்கி இருந்தார். மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, ரமதான் வருது, நாங்க இப்ப இருந்து நியத்து வைக்கணும், இந்த ரமதானில் நான் இத்தனை குர்ஆன்களை ஓதி முடிப்பேன். போட்டி போட்டு ஓடுவாங்க சஹாபாக்கள், குர்ஆனை தமாம் செய்வார்கள். எத்தனைய வீட்டுல எத்தனைய குர்ஆனை ஓத தெரிஞ்ச பிள்ளைகள் இருக்கிறாங்க, குர்ஆனை சுமந்த ஹாஃபிஸ்கள் இருக்கிறாங்க. கண்ணியத்துக்குரியவர்களே, அவர்களை வச்சு குர்ஆன் ஓதுறோமா நாங்க வீட்டுகள்ல? இன்னைக்கு சிலவங்க நினைக்கிறது அவர் மௌலிமார் தான் ஓதுற குர்ஆன், ஹாபில்மார்கள் தான் ஓதணும் குர்ஆன், எங்களோட பிள்ளைகள் தான் ஓதணும் குர்ஆன். நாங்க யாரு? நாங்க யாரு? கண்ணியத்துக்குரியவர்களே, குர்ஆன்ல அலிஃபா சொல்ல தெரியாட்டி நான் முஸ்லிமா? நாங்க வெறுமனே முஸ்லிம். கண்ணியத்துக்குரியவர்களே, ரமதான் வந்தும் எங்களோட பாவம் மன்னிக்கப்பட இல்லையா? எங்களோட பாவம் சுட்டரிக்கப்படவில்லையா? நாங்க தூய்மைப்படுத்தப்படவில்லையா? மேலான ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆமீன் சொல்லி இருக்கிறாங்க. அது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதுஆ செய்திருக்கிறாங்க. ஞாபகம் இருக்கிறதா? ஞாபகம் வருகின்றதா? கண்ணியத்துக்குரியவர்களே, முதல் படி வைக்கிறாங்க, இரண்டாவது படி வைக்கிறாங்க, மிம்பர்ல ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலை வைக்கிறாங்க. ஒவ்வொரு படியிலையும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆமீன் சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதுஆ செய்றாங்க, யா ரமதானை அடைந்தும் அல்லாஹ்விடத்தில் பாவமன்னிப்பு பெறவில்லையோ, அல்லாஹ்விடத்தில் தௌபா செய்யவில்லையோ, இவன் நாசமடைவானாக. நஊது பில்லாஹ். உம்மத் அல்லாஹ் பாதுகாக்கணும், எங்களை அல்லாஹ் பாதுகாக்கணும். யார் பதுவா செய்தது? யார்? முழு உம்மத்துடைய ரஹ்மத்துல் ஆலமீன், முழு உம்மத்துடைய ஹாத்தமுல் அம்பியா. மேலான கண்ணியத்துக்குரியவர்களே, எவ்வளவு பவர்ஃபுல்லா! யார் ஆமீன் சொன்னது? முழு மலாயிக்காவுடைய தலைவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஆமீன் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் ஏனைய நாட்களை போல, ஏனைய மாதங்களை போல நாங்க பாவம் செய்வோமாக இருந்தால், ஏனைய மாதங்களை போல பயம் இல்லாம பப்ளிக்காக நாங்க பீடி சிகரெட் பாய்ப்பமாக இருந்தால், கண்ணியத்துக்குரியவர்களே, பப்ளிக்காக நாங்க சாப்பிடுவோமாக இருந்தால், நிச்சயமாக கண்ணியத்துக்குரியவர்களே அதனுடைய சோதனை பயங்கரமாக இருக்கும். சிலவங்க இன்னைக்கு நோம்பாளிக்கு முன்னால சாப்பிட்டு போற, சிரிச்சிட்டு போடி பண்ணிட்டு, பாவம். கண்ணியத்துக்குரியவர்கள், மிகப்பெரிய பாவம். நீங்க சாப்பிடத்தின் மூலமாக அவருக்கும் பசி இருக்கும், அவருக்கும் தாகம் இருக்கும். அவர் நோன்பை விட்டா அதனுடைய முழு பாவத்தை சுமக்கிறதுக்கு நாங்கள் தயாராகிறோம். மேலான கண்ணியத்துக்குரியவர்கள், இன்னும் சிலர்கள் தான் நோம்பு பிடிச்சிருப்பாங்க, வாயில நோம்பு வச்சிருப்பாங்க, ஆனா பேசுற